சென்னை சென்ட்ரல் அருகில் இருக்கக்கூடிய தென்னக ரயில்வே தலைமையகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார். தேவா, தற்பொழுது வரக்கூடிய இந்த பட்ஜெட்டில் ரயில்வேயில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன, குறிப்பாக பயணிகளினுடைய அடிப்படை வசதிகள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன, அதிகாரப்பூர்வமான தகவல்கள் என்னென்ன இருக்கின்றதை பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது ரயில்வேக்கு என்று தனியாக பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் ரயில்வேக்கு என்று தனியாக பட்ஜெட் இருக்காது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளை பொறுத்தளவிலே தமிழகத்திற்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இதுவரை இந்த கடந்த 3 ஆண்டுகளாக வந்து அறிவிக்கப்படவில்லை. மேலும் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்த பணிகளுக்கும் முறையாக பணம் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்தது. அதாவது ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மக்கள், ரயில் பயணிகள் வந்து ஏராளமான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அது பாதுகாப்பு அம்சங்களாக இருக்கட்டும், அல்லது இருவழி பாதையாக இருக்கட்டும், அல்லது ரயில்களின் வேகத்தை அதிகரிப்பது என பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வந்து ஒவ்வொரு முறையும் முன்வைக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களும் மற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பான கோரிக்கைகளை அளித்தாலும் ஆனால் அதற்குண்டான அறிவிப்புகள் வரவில்லை. அந்த அறிவிப்புகள் வரும் என்று இருந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றத்திலே தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்து காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் முதல் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் அதிகமாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் அந்த நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலே மென்பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த பாதுகாப்பு அம்சங்கள் அதிகமாக மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் கடந்த ஆண்டு முதல் இந்த அடிப்படை தேவைகளை அதிகப்படுத்தும் வகையிலான இதற்கென்று சிறப்பாக ஒரு நிதியும் ஒதுக்கப்பட்டது. அந்த நிதி போதுமான அளவில் இல்லை என்பதே பெரும்பாலான பயணிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படாவிட்டாலும் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அம்சங்களோடு இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் இருக்கிறது. மேலும் இந்த ஏற்கனவே தடைப்பட்டு, அதாவது மிக மெதுவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இருவழி பாதைகள் மற்றும் அகல பாதையாக மாற்றும் பணிகள் உள்ளிட்டவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே தற்பொழுதைய மிக முதன்மையான கோரிக்கையாக பயணிகள் வந்து முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் புதிய திட்டங்கள் குறித்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த திட்டங்கள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்ந்து நிறைவேற்றப்படுமா என்ற கேள்விகள் எழுகின்ற நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையில் வருகின்ற வருவாயை கொண்டு, அதாவது பழைய இருக்கின்ற நிலையங்கள் எல்லாம் பழைய ரயில் நிலையங்களாக இருக்கிறது. அந்த கட்டமைப்புகள் அனைத்துமே மிகவும் பழமையானதாகவே இருக்கிறது. புதிய கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். ரயில்வேக்கென்று மீண்டும் இடங்கள் அதிகமாக பெற்று அதற்கான ரயில் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே முதன்மையாக கோரிக்கையாக இருக்கிறது. தேவா, என்னென்ன கோரிக்கைகள் என்பது குறித்து சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் பரவலாக அடிப்படை வசதிகள் மற்ற மாநிலங்களினுடைய ரயில் நிலையங்களோடு ஒப்பிடும் பொழுது இங்கு பெட்டராக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட, பலரும் சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் கூட நிறைய தேவைகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக மாற்றுத்திறனாளி சமூகத்தினருக்கு ஏற்ற வகையில் சில இடங்களை எல்லாம் மாற்ற வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற வகையில் மாற்ற வேண்டும், முதியவர்களுக்கு ஏற்ற வகையில் மாற்ற வேண்டும், நிறைய நிழல் குடைகள் வந்து அமைக்கப்பட வேண்டும், நிறைய ரயில் நிலையங்கள் அது இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து தருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் என்ன மாதிரியான முனைப்பை தென்னக ரயில்வே காட்டி வருகிறது? அதாவது கடந்த வருடம் தமிழகத்திற்கு வந்த ரயில்வே அமைச்சர், அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டும் 4000 கோடி ரூபாய் அளவிற்கான திட்டங்கள் தமிழகத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக இந்த பயணிகளின் அடிப்படை வசதிகளுக்காக மட்டும் 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆனாலும் இந்த 250 கோடி ரூபாய் என்பது இந்த அடிப்படை வசதிகளுக்கு என்று ஒரு போதுமானதான இல்லை என்பதை வந்து பெரும்பாலானோரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை சென்ட்ரல் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய புறநகர் ரயில் நிலையமாக இருக்கட்டும் சரி, ஒரு நாளைக்கு சுமாராக 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து சென்று கொண்டிருக்கிறார். அதுவும் வார இறுதி நாட்களில் இந்த எண்ணிக்கையானது அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் அதாவது அவர்கள் ஒதுக்கக்கூடிய தொகையானது மிக சொற்பமானதாகவே இருக்கிறது என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் அந்த ஒதுக்கப்படக்கூடிய தொகையும் உடனடியாக செலவழிக்கப்பட்டு பயணிகளின் தேவைகளுக்காக உடனடியாக நிறைவேற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்குறியும் கேள்வியையும் முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கண்காணிப்பு கேமரா பொருத்துவதாக இருக்கட்டும், அது டிசம்பர் 31க்குள்ளாக பயணிகளின் பாதுகாப்பிற்காக
மிக முக்கியமாக அதாவது சென்னை கோட்டத்திற்குட்பட்ட 82 ரயில் நிலையங்களில் பொருத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை ஒரு 8லிருந்து ஒரு 10 ரயில் நிலையங்களில் மட்டுமே அது பொருத்தப்பட்டு ஒரு சில ரயில் நிலையங்களில் மட்டுமே அது இயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கென பிரத்யேக கட்டுப்பாட்டு வரையோ அல்லது அந்த கேமராக்களை பொருத்தும் பணியோ மிகவும் தொய்வாகவே நடைபெற்று வந்து கொண்டிருக்கு. அதுவும் மார்ச் மாதத்திலிருந்தால் முடிக்கப்படும் என்று தற்பொழுது வந்து அதிகாரிகளை தரப்பிலே தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது போன்ற நிலையில் அதாவது பாதுகாப்பு அம்சங்களில் கூட உடனடியாக அறிவிப்புகளை வெளியிடும் ரயில்வே துறை அந்த அறிவிப்புகளை சரியாக பின்பற்றுகிறதா அல்லது உடனடியாக செயல்படுத்துகிறதா என்ற கேள்வியும் அவர்கள் முன் வைக்கிறார்கள். அந்த கேள்விக்கு இவர்கள் அதாவது அதிகாரிகளை தரப்பிலே மிக முக்கியமாக என்ன கூறுகிறார்கள் என்றால் தங்களிடம் ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு துறையிலும் சுமார் 30 முதல் 40 விழுக்காடு வந்து ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பு அம்சமாக இருக்கட்டும், அதாவது ரயில்வே காவல்துறையினர் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதே போன்று ரயில்வே பாதுகாப்பு படையிலும் ஆட்கள் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு நாளைக்கு செல்லக்கூடிய ரயிலே சராசரியாக ஒரு 2 ரயில்வே பாதுகாப்பு படையினர் மட்டுமே பயணிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஒரு நீண்ட ரயில் பெட்டியில் ஒரு விரைவு ரயில் பெட்டியில் 24 பெட்டிகள் கொண்ட ஒரு ரயிலில் 2 பேர் என்ற எண்ணிக்கை வந்து போதுமானதாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது.